வணக்கம். நான் டாக்டர் ஏஜி கார்த்திகேயன், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் மருத்துவர். ஸோ இந்த வீடியோவில் மதர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம், அதாவது அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் சப்ளை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதனால் கொஞ்சம் ஃபார்முலா மில்க்கும் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபார்முலா மில்க்கையும் பிரெஸ்ட் ஃபீடிங்கும் எப்படி சேர்த்து ஒரே டைமில் கொடுக்குறது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிச்சுவேஷன்ஸில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று ஒரு 3 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா மதர் ஒர்க்குக்கு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சிடும். ஸோ 3rd or 4th மந்த் ரிட்டர்ன் ஆகணும். ஸோ அப்போ எப்படி பிரெஸ்ட் ஃபீடிங்கும் ஃபார்முலா ஃபீடிங்கும் எப்படி கம்பைன் பண்ணுறது, அது அந்த மாதிரி மதர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சில மதர்ஸ்க்கு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கலாம், அவங்க சிக்காயிருவாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது. மூன்றாவது சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்யூனாகவே சில மதர்ஸ்க்கு பிரெஸ்ட் மில்க் சப்ளை குறைய ஆரம்பிச்சிடும் 3rd 4th மந்த்தில். ஸோ அப்போ கொஞ்சம் ஃபார்முலா டாப்அப் அவங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுவாங்க குழந்தைக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ இங்கே நான் ஒரு கிளியராக சொல்லிடுறேன். பிரெஸ்ட் மில்க் தான் எப்பவுமே பெஸ்ட் ஃபார் த பேபி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் எந்த விதத்துலையும் ஃபார்முலா மில்க் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணவே இல்லை. பட் சில மதர்ஸ்க்கு சர்டன் சிச்சுவேஷன்ஸில் ஃபார்முலா கொடுக்கறது அவசியமாயிருது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாங்கிற ஒரு அட்வைஸ் தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணணும்னா ஐடியலாக ஃபார்முலா மில்க்கை பாட்டிலில் கொடுக்காம ஒரு பாலாடையில் கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா ஐடியல். பட் நிறைய வீடுகளில் பாலாடையில் ஃபார்முலா கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குரிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ பாட்டில் ஃபீடிங் பண்ணுறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எப்படி பாட்டில் ஃபீடிங் பிரெஸ்ட் ஃபீடிங்கோட கம்பைன் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே நீங்கள் பிரெஸ்ட் அண்ட் பாட்டில்ஸில் கொடுக்கும்போது கம்பைன் பண்ணும்போது 2 விதமான சினாரியோஸ் இருக்கலாம். ஒன்று மதர் வீட்டில் இருக்க மாட்டாங்க, ஒர்க்குக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் பாட்டில் ஃபீட் பண்ணணும் குழந்தைக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கலாம். இல்லாட்டி சில மதர்ஸ் வீட்டில் தான் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் பத்தாமல் போயிடும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 7-8 வாட்டி பிரெஸ்ட் ஃபீட் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு 5 டைம்ஸ் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க. மீதி ஒரு 3 or 4 டைம்ஸ் ஃபார்முலா மில்க் கொடுப்பாங்க பாட்டிலில். ஸோ இந்த 2 சினாரியாவும் எப்படி நம்ம டீல் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல நீங்கள் ஒரு பாட்டில் ஃபீட் பண்ணும் போது ஒரு குழந்தைக்கு பிரெஸ்ட் மில்க் எப்படி நேச்சுரலாக எடுக்குதோ முடிஞ்ச அளவு அந்த மாதிரி ஒரு பாட்டிலை யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த பாட்டிலை கவுத்துனா கடகடன் மில்க் ஃப்ளோ ஆகுது. ஸோ பேபிக்கு ஈஸியாக இருக்கும் குடிக்கிறது. பேபிக்கு சக் பண்ணி புல் பண்ணணும்னு இல்லை அந்த மில்கை. வேற நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது பேபி மதர்ஸ் மில்கை அவங்க சக் பண்ணி புல் பண்ணி வெளியில் எடுக்கணும். கொஞ்சம் எஃபர்ட் தேவைப்படும். ஸோ நிறைய வாட்டி நீங்கள் பாட்டில் ஃபீடிங்கில் வர ப்ராப்ளம் என்னென்னா இப்படி கவுத்தோனே கடகடன் மில்க் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பேபிக்கு அந்த சக் பண்ணுற அபிலிட்டியே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க அடுத்த வாட்டி நீங்கள் பிரெஸ்ட்டில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் அந்த சக் பண்ணி. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பால் ரெடிமேடாக வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த சக் பண்ணுற அபிலிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நீங்கள் சூஸ் பண்ணுற பாட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நிப்பிள்லாம் ரொம்ப ஸ்லோ ஃபீடிங் நிப்பிள் அப்படின்னு சொல்றது. ஒரு சின்ன ஹோல் இருக்கிற நிப்பிளாக யூஸ் பண்ணுங்க, பெரிய நிப்பிள் ஹோல் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த நிப்பிளில் சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பேபிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீட் பண்ண ஆரம்பிங்க. செகண்ட் பேபியோடைய பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா பேபி இப்படி ஃப்ளாட்டாக படுக்க வச்சிருவாங்க. ஸோ இப்போ நான் தூக்கி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த பேபி இப்போ ஃப்ளாட்டாக படுத்துருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் நான் வைக்கும் போது கடகடன் பால் கொட்டுது பேபிக்கு. ஸோ பேபியால் இதை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியும். அவங்க சக் பண்ணி அந்த பாலை புல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வேற நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக இவ்வளோ ஈஸியாக இருக்காது. அவங்க நல்லா சக் பண்ணி பாலை உறிஞ்சி எடுக்கணும் மதர்ஸ் பிரெஸ்ட்ல இருந்து. ஸோ அதனால அவங்க திருப்பி நீங்கள் பாட்டில் கொடுத்துட்டு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா பேபியை எப்பவுமே ஃப்ளாட்டாக படுக்க வைக்காதீங்க. ஃபீட் பண்ணும்போது கொஞ்சம் லேசாக அப்ரைட் பொசிஷனில் ஃபீட் பண்ணுங்க. ஸோ இந்த பொசிஷனில் வச்சு பேபி நீங்கள் ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு மில்க் ஃப்ளோ அவ்வளோ ஈஸியாக வராது பேபிக்கு. ஸோ பேபியாக இந்த நிப்பில் சக் பண்ணி எடுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணாதீங்க. கொஞ்சமாக நிப்பிளில் பால் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இந்த அமௌண்ட் போதுமானது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது பேபிக்கு கொடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சக் பண்ணி ஒவ்வொரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் மில்க் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ரொம்பவும் கம்மியாக கொடுக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி பொசிஷனில் கொடுக்கும் போது வெறும் காற்று தான் வரும். பேபி நிறைய ஏரை தான் சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுவும் தப்பு. ஸோ அதனால முடிஞ்ச அளவு இந்த நிப்பில் அந்த ஓட்டை ஃபில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் காமிச்சிங்கன்னா தூக்கி பிடிச்சிங்கன்னா போதும். ஸோ இதுதான் கரெக்டான அமௌண்ட்டு. ஸோ இதை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேபிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சக் பண்ணி ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது கிட்டத்தட்ட பிரெஸ்ட் ஃபீடிங் மாதிரியே இருக்கும்.
மூன்றாவது பார்த்தீங்கன்னா பொசிஷன். நீங்க நார்மலா பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் வந்து 2 சைடுமே பண்ணுவாங்க. மதர்ஸ் வந்து ரைட் சைடு கொஞ்ச நேரம் பண்ணுவாங்க. ஒரு ஃபீட் லெஃப்ட் சைடுல பண்ணுவாங்க. நீங்க ஃபார்முலா மில்க் குடுக்கும்போது ஒரே பொசிஷன்ல வச்சு பேபிய ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா, பேபிக்கு வந்து கஷ்டம். ஸோ அதனால வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நீங்க வந்து ரைட் சைடுல வந்து நீங்க இப்படி குடுத்தீங்கன்னா, இப்படி படுக்க வச்சு ஃபீட் பண்ணீங்கன்னா, அடுத்த ஃபீட் அந்த ஃபீட்லயே இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பொசிஷனை சேஞ்ச் பண்ணுங்க. இந்த சைடு வச்சு குடுத்து பழக்குங்க வந்துட்டு. ஸோ இந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்கா நீங்க நேச்சுரலா பிரஸ்ட் ஃபீட் பொசிஷன் சேஞ்ச் பண்ற மாரி பேபிஸ்க்கு இருக்கும். ஸோ 2 சைடுமே அவங்க வந்து அடாப்ட் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் பண்றதன் மூலம் ஓரளவுக்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற மாதிரியே பேபிக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அப்போ வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வந்து கண்டினியூ பண்றதுக்கும் பேபிஸ் ஈஸியா இருக்கும். அடுத்தது இன்னொரு மிஸ்டேக் காமனா பேரண்ட்ஸ் பண்றது வந்து மில்க் வந்து நிறைய எடுத்து ஃபுல்லா பாட்டில குடிச்சு முடிக்கணும்னு வந்து யோசிப்பாங்க. ஸோ அதுவும் அவசியம் கிடையாது. நீங்க எப்படி வந்து பிரஸ்ட் ஃபீடிங் அப்போ கொஞ்ச நேரம் பேபி ஃபீட் பண்ணும், அப்புறம் வந்து வாயை எடுத்துட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்க்கும், அப்புறம் திருப்பியும் ஃபீட் பண்ணும். ஸோ அதே மாதிரி பண்ணலாம். பாட்டில் ஃபீட்லயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பேபி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து நீங்க வந்து பாட்டில் ஃபீட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்றதன் மூலம் ஓரளவுக்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வந்து இது நீங்க மாதிரியே பேபிக்கு இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி பிரஸ்ட் ஃபீட் மதர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க உங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து வேலைக்கு போனீங்கனாலோ ஸோ எப்படி வந்து பாட்டில் ஃபீடையும் பிரஸ்ட் ஃபீடையும் கம்பைன் பண்ணி கொடுத்தீங்க, உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் போடுங்க. மற்ற பேரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்டு இருப்போம். நன்றி, வணக்கம்மா.